கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்தல் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய நாளிலும் அப்பா புதிய நன்மை நாளும் கிருபை நாளும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கும் அப்பா உங்களோடு கூட பேச போகிற வார்த்தை என்னாகமம் 12:3, நம்பர்ஸ் 12:3. மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதனும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாய் இருந்தான். இந்த பூமியில பார்த்தோம்னா மோசே தான் மிகுந்த சாந்த குணமுள்ளவன் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. அதே போல இன்னொரு வசனம் பார்க்கலாம். யாக்கோபு 1:20, ஜேம்ஸ் 1:20. மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. இங்க என்ன பார்த்தோம்? சாந்த குணம் உள்ளவன், இன்னொரு பக்கம் கோபம். இப்ப இந்த கோபம் வந்துச்சுன்னா தேவனுடைய நீதியையே நடப்பிக்க மாட்டார். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யணும்னு ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த கோபம் வந்துச்சுன்னா அப்பா உங்களுக்கு செய்யணும்னு நினைத்திருக்கிற அந்த அற்புதத்தை கூட செய்ய முடியாது. இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக தான் இன்னைக்கு நம்ம யாரை பார்த்தோம்? மோசேவை பார்த்தோம். பூமியிலேயே சாந்த குணம் உள்ளவர் அவர் தான். அவருக்கே கோபம் வரும்போது என்ன நடந்துச்சு? என்னாகமம் 20ஆம் அதிகாரம் 8வது வசனம், நம்பர்ஸ் 28. அப்பா கண்மலையை பார்த்து பேசுங்கன்னு சொல்றாங்க. வெர்ஸ் 10, வசனம் 10. கலகக்காரரே கேளுங்கள் என்று சொல்லி மோசே என்ன பண்றாரு? பேசுறாரு. இங்க என்ன சொல்றாரு? கலகக்காரரே. அவங்கெல்லாம் என்ன பண்றாங்க? கலகம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. கலகக்காரர்கள்னா நம்ம என்ன சொல்ல, புரட்சி ரெவல்யூஷன் சொல்லுவோம்ல. அப்போ அவங்க எப்போ பண்ணுவாங்க? கோபம் வரும்போது தான் அதை செய்வாங்க. இப்போ அந்த லட்சக்கணக்கான மக்கள் கலகம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது சாந்த குணமுள்ளவனாக இருந்த அந்த மோசே என்ன பண்ணாரு? கோவப்பட்டுட்டார். கோவப்பட்டதுனால என்ன பண்ணாரு? 11ஆம் வசனம், அப்பா பேசணும்னு சொன்ன இடத்துல இவர் 2 தரம் அடிச்சிட்டாரு. அப்போ கோபம் வரும் பொழுது சாந்த குணமுள்ளவனாக இருந்த மோசேயே என்ன ஆயிப்போச்சு? அப்பாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியில. சோத்திரம். அப்பா முதல்ல மெயினா எதிர்பார்க்கறது அவருடைய வார்த்தை. அந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும். அந்த வார்த்தையை நம்ம விசுவாசிக்கணும். அதை அவர் கீழ்ப்படியில விசுவாசிக்கலன்னும் போது அவரால் எங்க போக முடியலையா? 12ஆம் வசனம், நீங்கள் என்னை விசுவாசியாமல் போனபடினால் நீங்கள் அவர்களை கானான் தேசத்துக்கு அழைத்து கொண்டு போக முடியவில்லை. அப்பாவுடைய வார்த்தையை விசுவாசிக்கல, அப்பாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலன்னா எங்க போக முடியாது? அப்பா உங்களுக்கு வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாது. ஆரோன் அதே போலதான். வெர்ஸ் 24, 24. ஆரோன் தன் ஜனத்தாலே சேர்க்கப்பட்டான், இறந்து போயிட்டாரு. மேரிபாவின் தண்ணீர் என்ற கருத்து, நீங்கள் என் வாக்குக்கு கீழ்ப்படியாமற் போனபடியினால. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல, கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கல. கீழ்ப்படியலன்னா விசுவாசிக்கல. அதனால எங்க போல ஆரோனு? கானானுக்கு அவரும் போகவில்லை. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 26, எபிசியன்ஸ் 4:26. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பாக உங்கள் எரிச்சல் தனிய கடுவது. உங்க எரிச்சல் என்ன ஆயிடணுமா? தனிஞ்சிடணுமா? ஈவினிங்குள்ள எரிச்சல் தனிஞ்சிடணும். இந்த கோபத்தை கொண்டு வருகிறது யார்? அடுத்த வசனம் பாருங்க. பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். பிசாசு உங்களுக்குள்ள வந்தாதான் என்ன வரும்? கோபம் வரும். கோபப்படுறீங்களா? ஜாக்கிரதையா இருங்க. உங்களுக்குள்ள யார் வந்திருக்கா? பிசாசு வந்திருக்கான். அந்த பிசாசு என்கிற அந்த கோபம் வந்துட்டான். அது வந்துடுச்சு அப்படின்னா பாருங்க, வசனம் 31. உங்களுக்குள்ள என்னென்னலாம் வந்துருமா உங்களுக்கே தெரியாம? சகல விதமான கசப்பு, கோபம், மூர்க்கம், கூக்குரல், தூஷணம், மற்ற எந்த துர்க்கணமும் உங்களுக்கு நீங்க கடவுது. எல்லாம் உங்களுக்குள்ள வந்துடும். அந்த பிசாசானவன் வந்தானா, அந்த கோபம் வந்துருச்சுன்னா இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்குள்ள வந்துடும். இதெல்லாம் வந்துச்சுன்னா அப்பா நமக்கு செய்யணும்னு நினைத்திருக்கிற காரியங்களை செய்ய முடியும். அதனாலதான் சொல்றாங்க, மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. இப்போ அப்பா எங்க இருக்காங்க? உங்களுக்குள்ளதான் இருக்கிறாங்க. 30ஆம் வசனம், வெர்ஸ் 30. பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். யாரும் துக்கப்படுத்தக்கூடாது. உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவி, எப்ப நீங்க ஏசப்பாவை ஏத்துட்டீங்களோ அப்பயே யார் வந்துடுறது? பரிசுத்த ஆவியானவர் வந்துடுறாங்க. அவரை துக்கப்படுத்தக்கூடாது. இப்ப நீங்க துக்கம் ஆயிட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஒரு ஓரத்துல அமைதியா உட்கார்ந்துரும். யாரா இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க? துக்கம் ஆயிடுச்சுன்னா யார்ட்டையும் பேச மாட்டாங்க, அமைதியா இருந்து செய்ய வேண்டிய வேலையை செய்ய முடியாது, அப்படி ஆயிடும். அதே போலதான் அப்பா உங்களுக்கு பெரிய பெரிய அற்புதங்களை செய்யறதுக்கு ரெடியா இருக்காங்க. பிசாசு என்ன பண்ணுவான்? உங்களுக்கு கோபத்தையும் இந்த அவிசுவாசத்தையும் உள்ள கொண்டு வந்துட்டான் அப்படின்னா
அப்பாவால உங்களுக்கு செய்ய நினைத்த அந்த பெரிய பெரிய அற்புதங்களை செய்ய முடியாதோ யாக்கோபு 1:20 நம்ம பார்த்தது போல மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. இப்போ அப்பா உங்களுக்கு அற்புதம் செய்யணும்னு நினைச்சிருக்காங்க. இன்னைக்கு அந்த அற்புதம் நடக்க இருக்கு. பிசாசுக்கு தெரியும். என்ன பண்ணிடுறான், உங்களை கோவப்பட வைப்பான். அவிசுவாசமான வார்த்தைகளை பேச வச்சிருவான். அந்த அவிசுவாசமான வார்த்தைகளை பேசிட்டோம் அப்படின்னா என்ன ஆயிடும், தேவனுடைய நீதி உங்களுக்கு செய்யணும்னு நினைச்ச அந்த அற்புதத்தை அப்பாவால செய்ய முடியாது. கீழே அந்த வசனம் கோபம் வந்தா 31ல இவ்வளவு காரியம் வரும். 32ல பாருங்க, அப்பா சொல்றான், கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். சோதரர் ஏசப்பா மன்னிச்சது போல நாம் எவ்வளவு பாவியா இருந்தோம், நம்மள அப்பா மன்னிச்சாங்கல்ல. அதே போல நம்ம என்ன பண்ணணும், அடுத்தவங்களை மன்னிக்கணும். இந்த கோபம் என்ன பண்ணும், யாரையும் மன்னிக்க விடாது. யாரையும் மன்னிக்க விடாம என்ன உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை கெடுத்து கொண்டு இருக்கும். இந்த கோபத்தினால தான் யாராலையும் என்ன பண்ண முடியல, அடுத்தவங்கள மன்னிக்கவே முடியும். இந்த மன்னிக்காத தன்மை என்ன பண்ணுது, வியாதிகளை எல்லாவற்றையும் நமக்கு கொண்டு வருது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா வியாதி என்னதான் ஜெபம் பண்ணாலும் போகாது. ஏன்னா அவங்க மன்னிக்காத தன்மை அவங்களுக்குள்ள என்ன இருக்குது. அந்த மன்னிக்காத தன்மை இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு விடுதலையே வராதது போல இருக்கும். இன்னைக்கு இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்றாங்க, நீங்க அந்த கோபத்தை அவிசுவாசத்தை எல்லாம் எடுத்து போடுங்க. கடைசியா ஒரு வசனம் பார்த்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். 29ஆம் வசனம், கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். அப்ப இந்த காலை நேரத்தில் சொல்றாங்க, கெட்ட வார்த்தைன்னா அந்த வல்கரான வேர்ட்ஸ் இல்லை, அதையும் பேசக்கூடாது. அதே நேரத்தில் அவிசுவாசமான வார்த்தைகளை பேசாதீங்க. நீங்க அவிசுவாசமான வார்த்தைகளை பேசுனீங்கன்னா கோபம் என்கிற அந்த பிசாசு வருவான். 27ஆம் வசனத்துல சொல்றாருல, பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். பிசாசுக்கு எப்படி இடம் கொடுக்குது, அவிசுவாசமான வார்த்தைகளை பேசும்போது பிசாசு தானா வரும். அவன் வரும்போது கோபம் வரும், எரிச்சல் வரும், இப்போ படிச்சமே எல்லாம் வரும். மன்னிக்காத தன்மையிலிருந்து எல்லாம் வரும். நீங்க பேசும் பொழுது விசுவாசமான வார்த்தைகளை பேசுங்க. கெட்ட வார்த்தை ஒன்றும் வாயில் புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டான அதையே கேட்கிறவர்களுக்கு புரோஜனம் உண்டாக பேசுங்கள். இந்த காலை நேரத்தில் தீர்மானம் பண்ணுங்க, வாயை திறந்தா கர்த்தருடைய வார்த்தையை பேசணும். நல்ல வார்த்தையை பேசுங்க. அப்படி நீங்க நல்ல வார்த்தையை பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். அப்போ பிசாசுக்கு இடம் கொடுக்க மாட்டீங்க. அவன் வந்தாதான் இந்த கோபம், எரிச்சல், இப்போ மூர்க்கம்லாம் சொன்னால எல்லாமே உள்ள மன்னிக்காதது எல்லாம் வந்துடும். நீங்க விசுவாசமான வார்த்தைகளை பேசும் பொழுது அசுத்த வல்லமைகள், கிரியைகள் எதுவும் உங்களை அணுகாது. அந்த கோபம் என்கிற அந்த பிசாசு, எந்த பிசாசும் உங்களை அணுகாது. இப்பொழுது நாம் கல்வாரி சிலுவையை நோக்கி பார்க்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகளோடு கூட பேசுனீங்கப்பா. நீங்க அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவன். என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ என்று கேட்டிருக்கீங்க. இப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு மேலும் உடைய வல்லமை இறங்குகிறதற்காக நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். யார் யாரெல்லாம் மரணத்துக்கு ஏதுவான வியாதிகள், அது கேன்சராக இருக்கலாம், எய்ட்ஸாக இருக்கலாம், இன்னும் அது லங்ஸுக்குள்ள தண்ணி போன காரியமாக இருக்கலாம், இன்னும் என்னென்ன காரியங்கள் மரணத்துக்கு ஏதுவான வியாதியோடு கூட பார்த்து கொண்டிருக்கீங்க. எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா, எங்கள் அப்பாவுக்கு ஒரு அற்புதம் நடக்காதா, எங்கள் அம்மாவுக்கு ஒரு அற்புதம் நடக்காதா என்று சொல்லி பார்த்து கொண்டிருக்கீங்க. இப்பொழுது அப்பாவோட வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறது. இப்பொழுதே அப்பா சுகத்தை தருகிறார். நன்றி தகப்பனே, உங்களுடைய வல்லமை இறங்குகிறதற்காய். அதே போல குருடர்களுக்கு நீர் பார்வையை கொடுக்கறதுக்காய் ஸ்தோத்திரம். செவிடர்களுக்கு கேட்க வைக்கிறதுக்காக நன்றி. இப்பொழுதே உங்களுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை இறங்குகிறது. தேங்க்யூ ஜீசஸ். இப்பொழுதே நீர் அற்புதத்தை செய்து கொண்டு இருக்கிறீரப்பா. அதே போல யார் யாரெல்லாம் என்ன பிரச்சனையோடு கூட பார்த்து கொண்டு இருக்கிறாங்களோ அந்த பிரச்சனை எல்லாவற்றையும் இப்பொழுது நீர் மாற்றி போடுகிறதுக்காக நன்றி. இப்பொழுது உங்களுடைய பிள்ளைகள் சொல்றாங்க, இனி இந்த கோபம் என்கிற பிசாசுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி உங்களுடைய பிள்ளைகள் தீர்மானம் பண்றாங்கப்பா. தேங்க்யூ லார்ட். இனி நான் அவிசுவாசமான வார்த்தைகள் நான் பேச மாட்டேன் என்று சொல்லி தீர்மானம் பண்றாங்கப்பா. தேங்க்யூ ஜீசஸ். இப்பொழுதே நீர் அற்புதத்தை செய்கிறீர். உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் அற்புதத்தை செய்கிறீர். உங்களுடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறதுக்காக சொல்றோம். எல்லா பண பிரச்சனையை நீங்க மாற்றி போடுகிறதுக்காக நன்றி அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். இன்னும் உங்களுடைய பிள்ளைகள் என்ன பிரச்சனையோடு கூட பார்த்திருக்கிறார்களோ அதை எல்லாவற்றையும் இப்பொழுது நீர் மாற்றி அவர்களுக்கு அற்புதத்தை செய்கிறதுக்காக நன்றி. இந்த நாள் முழுவதும் உடைய கரம் அவர்களோடு கூட குடும்பத்தை ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காக சொல்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதா. ஆமென், ஆமென். தொடர்ந்து பாருங்க, அப்பாவோட வார்த்தையை கேளுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க, எல்லோரும் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். காட் பிளஸ் யூ. பிரைஸ் எல்லாம்.